வணக்கம். இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் மிக முக்கியமான ஒரு கிரகம். நமக்கு நல்ல பூமி யோகம் அமையணும், நல்ல சகோதரர்கள் அமையணும், வீரம் இருக்கணும், உடலில் எந்த விதமான இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நமக்கு நல்ல நெருப்புனால எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது. முக்கியமாக செவ்வாய் மங்களகாரகன் பலமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நம்மளால் வாழ்க்கையில் செய்ய முடியாது. ஸோ அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் எங்கே இருக்கணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா, லக்னத்திலிருந்து. ஆனால் இங்கே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானை பார்த்தீங்கன்னா மங்கள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய்க்கிழமை தோறும் தான் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் செய்வாங்க. அது தொழில் ரீதியான நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், குடும்ப ரீதியான சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். ஆனால் நம்ம சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தான், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமையாக வேண்டாம் என்ற பயம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏனென்றால் செவ்வாய் முக்கால் பாவர் அப்படின்றாங்க. அப்போ அரை பங்கு சுபர்ன்றது எதிர்மறையான, இந்த எதிர்மறைன்னு சொல்ல முடியாது, மறைமுகமாக உள்ள பொருள். கால் பங்கு சுபர், முக்கால் பங்கு அசுபர். அசுபர் என்று சொன்னாலும் சில லக்னங்களுக்கு அவர் மிகுந்த யோகத்தை அளிக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றார். என்னென்ன லக்னம்னு பார்ப்போமே. மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் போன்ற குரு அணி சார்ந்த லக்னங்களுக்கு அவர் மிகவும் சுபத்துவமாக இருந்து லக்னத்திலிருந்து கேந்திர திரிகோணங்களில் 10ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டில் இப்படி திக்பலத்தோடு 10ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்று சுபர்கள் பார்வையோடு சுபர்கள் சேர்க்கையோடு சுபத்துவமாக நவாம்சத்திலும் நல்ல வலிமையோடு இருக்கின்ற பட்சத்தில் அவர் யோகமான பலன்களை தன் தசா புத்தியில் தருவார். இல்லது மற்றவர்களுடைய திசையில் இவருடைய புத்தியில் செய்வார். இப்படிப்பட்ட அமைய பெற்ற ஜாதகங்கள் மிகுந்த யோகவான்களாக இருப்பார். என்ன மாதிரி அவங்களுக்கு ப்ரொஃபஷன் கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஹைலி டெசிக்னேட்டட் பொசிஷன்ஸ், அதாவது உயர்ந்த நிர்வாக திறமை, மற்றவர்களை கிரீனிங்கில் சைன் பண்ணுற அளவுக்கு கலெக்டர். செவ்வாய் சுபத்துவம் ஆக ஆக அது டாக்டர் அந்த லெவல் போகும். செவ்வாய் பாவத்துவம் ஆக ஆக ரவுடி அப்படின்ற அளவு போகும். அவ்வளோதான். சுபத்துவத்துக்கும் பாவத்துக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள செவ்வாயுடைய சுபத்துவத்தின் வலிமையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அமைப்பை அடைவான். செவ்வாய் பாவத்துவமாக ஆக 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 அவருக்கு குரு பார்வை இல்லாமல் இருந்தால் அவரை ரவுடி என்றே சொல்லலாம். செவ்வாய் சுபத்துவம் மிகவும் சுபத்துவமாகவும் இருந்துவிடக்கூடாது. செவ்வாய்க்கு எப்போவுமே குரு பார்வை இல்லை லக்ன யோகர்களின் பார்வை மிகவும் யோகமான பார்வையாக அமையும். அல்லது முழு பௌர்ணமி நிலவின் பார்வை, நிலவின் பார்வை மட்டுமே அவரை குளிர்விக்கும். அதாவது சந்திர அதியோகத்தில் செவ்வாய் இருந்து அவர் திக்பலமாக இருப்பதெல்லாம் அருமை. ஸோ இப்படி பல விதத்தில் செவ்வாய் பலமடையக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்கின்றது. அப்படி அமையப்பெற்றவர்கள் யோகவான்களாகவே இருப்பார்கள். சஷ்டி செவ்வாய் சரி அப்படி இல்லை சார், எனக்கு செவ்வாய் நீசம் அடைஞ்சிட்டாருன்னா கவலை இல்லை. செவ்வாய் கேந்திர திரிகோணங்களில் கேந்திரத்தில் இருந்தால் எப்படியும் பலம் பெற்று விடுவார். அல்லது நீசமடைந்த வீட்டில் இருந்தாலும் திக்பலத்தோடு இருந்தால் அது துலா லக்னத்திற்கு மட்டும்தான் அமையும், பலம் பெற்றுவிடுவார். நீச நிலையும் தாண்டி திக்பலம் பெறுவார். அல்லது நீசம் பெற்றாலும் திக்பலத்திற்கு அருகில் இருந்தாலும் பலம் பெற்று விடுவார். அல்லது பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்டாலோ குருவால் பார்க்கப்பட்டாலோ சற்று பலம் பெற்று விடுவார். சந்திர கேந்திரங்களிலோ இருந்தால் சந்திர மங்கள யோகத்தினால் பலம் பெறுவார். குருவுக்கு கேந்திரங்கள் அமையப்பட்டாலோ குரு மங்கள யோகத்தினால் பலம் பெறுவார். அல்லது உச்சமடைந்த குருவோடையோ உச்சமடைந்த சந்திரனோடையோ சேரும்போது பலம் பெறுவார். இப்படி பல படிநிலைகள் ஜாதகத்தில் உள்ளது. செவ்வாய் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம். அரசியலுக்கும் சகோதரத்துக்கும் பூமிக்கும். ஒருத்தருக்கு வீடு வாகனம் பூமி அமையணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணுங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 10, 15, 20 வீடுகள் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ஒரு நிலம் கூட, பாரதி கேட்டது போல காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொட்டு நிலம் கூட இவங்களுக்கு கிடைக்காது. ஆகவே செவ்வாய் நீசம் பெற்றவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் குளித்து முடித்த பின்னால் செவ்வாய் ஓரை என்று சொல்லப்படுகிற 6 to 7 காலங்காத்தால் முருகப்பெருமானுக்கு வழிபட்டு முருகனுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி விளக்கு ஏற்றி, முருகனுக்கு ஆன ஒரு விளக்கு என்று விற்கிறது கடைகளில், நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளலாம். அந்த விளக்கு ஏற்றி 6 வெத்தலைகள் இட்டு ஒரு தட்டில், தாம்பூலத்தட்டில் அதற்கு மேல் இந்த திருவிளக்கை வைத்து வழிபட்டு வர நலம் பயக்கும். வேல்மாறல் படிக்கலாம், கந்த புராணம் படிக்கலாம், கந்த குரு கவசம் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். முருகனின் அறுபடை வீட்டிற்கு ஒவ்வொரு வீட்டிற்காக
ஒவ்வொரு மாதமும் போய் சென்று வரலாம், அல்லது வருடத்திற்கு ஒரு முறை சென்று வரலாம், அல்லது முருக பக்தர்களுக்கு முருகன் கோயில்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்து வரலாம். இப்படி செய்து வரும்போது அந்த செவ்வாய் பாதிப்பிலிருந்து விலகும். செவ்வாய்க்கு சரி ஓகே, செவ்வாய் நீசம் அடைஞ்சிட்டார், செவ்வாய்க்கு ஆகாத கிரகங்களோடு செவ்வாய் சேர்க்கை இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது செவ்வாய்க்கு ஆகாத கிரகங்கள்னால் சனி, ராகு, கேது, புதன், இந்த மாதிரி அமைப்பு. முக்கியமாக சனி செவ்வாயை பற்றி நிறைய பேர் பார்த்து பயந்துடுவாங்க. கவலைப்பட தேவையில்லை. சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அந்த சனியோ செவ்வாயோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் யோகம்தான். ஓகே, அந்த அளவுக்கு கெடுதான பலன்கள் வாழ்க்கையில் நடக்காது. சரி, இவரும் சேர்ந்திருக்கின்ற இடம் என்ன மாதிரி இடம்? 2 பேரும் அசுப கிரகங்கள் தான். ஓகே, அவர் முழு பாபர்னு சனி பகவானை சொன்னாலும் சில லக்னங்களுக்கு அவர் யோகாதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் வருகின்றார். அது அசுர அணி லக்னங்களுக்கு, சுக்கிரன் அணி லக்னங்களுக்கு, அதாவது துலாத்திற்கும் ரிஷபத்திற்கும் மிதுன கன்னிக்கும் இந்த மாதிரி அசுர லக்னங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாக வருவார். அப்படிப்பட்ட அமையப்பெற்ற ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது சில பாதிப்புகள் ஏற்படாது. குறிப்பாக துலா லக்னத்தையே எடுத்துக்கொள்வோமே. துலா லக்னத்திற்கு சனி 4, 5 கூடிய ராஜயோகாதிபதி. அவர் 2, 7 கூடிய சனி செவ்வாயோடு சேர்ந்து அவர் எங்கிருந்தாலும் யோகத்தை செய்வார். குறிப்பாக அவர் 10ஆம் வீட்டிலோ 11ஆம் வீட்டில் இருந்தால் யோகத்தை செய்வார். 10ஆம் வீட்டில் சனி பகவான் பகை பெற்றிருந்து இவர் நீசம் பெற்றாலும் செவ்வாய்க்கு அங்கு திக்பலம் கிடைத்து விடுகிறது. சனி பகவான் பூசத்தில் இருந்தால் சுயசாரம் பெற்று பலம் பெற்று தன் வீட்டை தானே பார்ப்பார். இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கின்ற படிநிலைகள். சில ஜோதிடர்கள் பார்த்த உடனேயே செவ்வாய் பார்க்கின்றது, கெட்டுவிட்டது, பாவங்கள் கெட்டுவிட்டது, காரகத்துவங்கள் போய்விட்டது, இப்படி என்று எதிர்மறையாக நம் மனசை குழப்புவதற்கு போல மேலோட்டமான பலன்களை சொல்வதிலேயே பெரும்பான்மையான ஜோதிடர்கள் இருக்கின்றார்கள். அந்த செவ்வாயின் எப்படி அமைந்திருக்கின்றார் என்பதை பொறுத்தே செவ்வாய் எந்த நிலையில் இருக்கின்றார் பொறுத்தே அந்த செவ்வாயின் வலிமையை நாம் கணக்கிட வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட செவ்வாயை செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் வணங்கி வர நலம் பயக்கும். முடிந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது 4:30 to 6 மணிக்குள் விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வர அனைத்து விதமான யுகங்களையும் செவ்வாய் அழைத்திடுவாய். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். நன்றி, வணக்கம்.